ஆதவன்னு ஒரு பையன், திவ்யான்னு ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன். லவ்னா ரொம்ப டீப்பான லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவனுக்கு மெசேஜ் ஒன்று வருது. என்ன மெசேஜ்னா, அந்த திவ்யாக்கிட்டேருந்து அந்த மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தவனுக்கு அவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன கேட்டால், அந்த லவ் பண்ணுற பொண்ணு இல்லையா, மெசேஜ் பண்ணவும் ஆர்வத்தோட வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு மெசேஜை பார்க்குறான். அந்த மெசேஜை பார்த்தவனுக்கு அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு தூக்கி போட்டுருச்சு. என்ன தான் இருந்துச்சு அந்த மெசேஜில்? நம்ம இனிமே பேசிக்கணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்குவோன்னு இருந்துச்சு. அதை பார்த்தவனுக்கு ஆதவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்ணீர் மட்டும்தான் வருது. எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி புலம்புறான். அவளை திருப்பி எங்கூட எப்படியாச்சும் பேச சொல்லுங்க. ஆனால் அவள் யார் ஃபோன் பண்ணாலும் அந்த ஃபோனுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத மாதிரி தான் இருந்தான். கொஞ்ச நாட்கள் போகுது. ஆதவனுக்கு எப்படின்னா, அவள் அனுப்புகிற குட் மார்னிங் மெசேஜில் தான் அவன் அந்த நாளையே தொடங்குவான். அதே குட் நைட் மெசேஜில் தான் அவனோட நினைவுகளை முடிப்பான். ஆதவன் லைஃப்பில் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது சடனாக அந்த திவ்யா இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. கொஞ்ச நாட்கள் போகுது. ஆதவனும் திவ்யா கூட பேசின மெசேஜெல்லாம் திருப்பி பார்ப்பான். பேசின கோல் வாய்ஸெல்லாம் திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு திவ்யாவை விட்டால் வேற எதுவும் இல்லைன்னு வாழ ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப லவ் பண்ணிட்டான். ஒரு நாள் சடனாக திவ்யாவோட நம்பரை எடுத்து அவளோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது அவள் சின்ன ஸ்மைலோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தான். ஆதவனுக்கு அதை பார்த்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால், திவ்யா சந்தோஷமாக இருக்கா இல்லையா? ஆதவன் எவ்வளோ தான் திவ்யாவை லவ் பண்ணியிருந்தாலும், என்ன விட்டுட்டு போனாலும் இன்னொரு இடத்துல அவள் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த ப்ரொஃபைலை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதவனுக்கு டைரி எழுதுல பழக்கம் இருக்கு. டைரியில் இன்னைக்கு நடந்த விஷயத்த கண்ணீரோட எழுதுறான். நீ என்னை விட்டுட்டு போன நாளை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் உன்னோட நினைவுகளை மட்டும் என்னால் இன்னும் மறக்க முடியலன்னு அந்த டைரியில் எழுதுறான். சில காதல்கள் சேர்வதில்லை, ஆனால் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத நினைவுகளாக மட்டுமே வாழ்ந்து விடுகின்றன. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளோட சேனலை புதுசாக இப்போ தான் வியூ பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். உங்கள் லவ் ஸ்டோரியை நான் சொல்லணும்னு நினச்சா இன்பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்கள் லவ் ஸ்டோரியும் நான் சொல்கிறேன்.